ஃபைனலி நம்ம தளபதி விஜயோட இல்லை சிஎம் விஜயோட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. மொத்த ரிவ்யூவும் டீட்டெயிலாக பார்த்தலாம். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சர்டிஃபிகேட்லேருந்தே தேட்டர் வந்து தெரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் டைட்டில் கார்டு நிழல் ரவியோட மாஸ் டைலாக்ல டைட்டில் கார்டு வரும்போது சும்மா தேட்டர் வந்து சதறிடுச்சுன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ சீனு சாங்ஸு எல்லாத்தையும் அனிருத் பைபிளை பிச்சு விட்டாப்புல எல்லா பாட்டும். அதுவும் அந்த ராவண மாவண்டா வரும்போதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த இன்டர்வல் கிட்டலாம் சதறிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. மமிதா பேஜியோட கேரக்டர் வந்து நிஜமாலே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் வில்லனாக இருந்திருக்காரு. ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் பிரச்சனைக்கு அவர் தான் ஹீரோவாக நின்று போராடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாபி டேலோட வில்லனிசம்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, அந்த ரோபோ ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பூஜா ஆக்டிவ் வச்சு அந்த சூப்பர் மார்க்கெட் சீன் அங்கிள் டைலாக்லாம் ரீக்ரியேட் பண்ணாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. மொத்தமாகவே இந்த படம் வந்து ரீமேக்னு சொல்லிட்டு முடியாது. 50% மேலே ரீமேக் தான். ஆனால் அதுக்குள்ளே ஹெச் வினோத் வந்து அவரோட கதையை எப்படி அழகாக சொல்கிறாருன்றது தான் மேட்ரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. முக்கியமாக விமன் சேஃப்டியை பற்றி தான் இந்த படம் வந்து மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அது இதுன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டேட்டு சென்ட்ரல்ன்ற மாதிரி மொத்தமாக பிறந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஜாதி மதம்லாம் இல்லாத தமிழ்நாடுன்ற மாதிரி ஒரு சீன் வந்து சூப்பராகவே காமிச்சு வச்சுருந்தாங்க லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லாம் சொல்லலாம். அந்த சீன்லாம் ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட்டுன்னு தான் புரியல. எதுக்குன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு முடியும் போது கடைசி 40 செகண்டு அழுவக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் கண் கலங்கி வெளியே போகிற மாதிரி என்கிரெடிட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து டிவிகே தளபதி வெற்றி கொண்டான் அந்தக்காகவே எடுத்தப்பட்ட படம். முழுசாக பாலிடிக்ஸை மட்டுமே பேசக்கூடிய ஒரு படமாகவே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பொங்கல் ரிலீஸ் ஆயிருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ரிலீஸ் ஆனது அதோட அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட 34 இயர்ஸ் சினிமா கரியர் அப்புறம் 69 படங்கள் வந்து இந்த இடத்துல வந்து முடியுது. இதை நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சூப்பரான ஃபேர்வெல் வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு 40 செகண்ட்ஸ் நிஜமாலே கண் கலங்குற தருணமாக தான் நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டை சொல்லிட்டு அப்டேட்டில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.